இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, ஆண்டவர் அளிக்கும் சமாதானம். இன்னைக்கு மனிதன் அமைதியை தாங்க தேடி ஓடிட்டு இருக்கான். ஒரு நிறைவான சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதையோ சேர்த்து வைக்கிறான், எதையோ தேடுறான். ஆனா மனுஷன்கிட்ட ஒரு நிறையான அமைதி இருப்பது கிடையாது. அதனால ஆண்டவர் அளிக்கின்ற சமாதானத்தை பற்றி இன்றைய வார்த்தைகள் நமக்கு ஆழமாகவும் சிந்திக்கவும் கற்றுத்தர விளைகிறது. வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து இறைவன் தருகின்ற அந்த நிறைவின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இயேசு அவருடைய வாழ்க்கையின் மீட்பு திட்டத்துல நாம் அனைவரையும் மீட்பு கொள்ள கல்வாரி நோக்கி வந்தார். தன் பணி முடித்து கொண்டு தன் சீடர்களுக்கு தக்க இடம் தயாரிக்கவே அவர் தந்தையிடம் மீண்டும் செல்கிறார். எனவே தன் பிரிவால் சீடர்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என ஆண்டவர் அறிவுரை கூறுவதையும் நாம் இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். அதே போலத்தான் எசையா இறைவாக்கினர் மெசியாவை அறிமுகம் செய்கிறார். அவர் திருப்பெயரே வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவே இராது என்று எசையா 9:6-7 வரை நமக்கு தெளிவுரையாக தரப்படுகிறது. அப்ப இயேசு மெசியா இவ்வுலகில் தோன்றிய பொழுது உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்ற பாடலை தூதர்கள் முழங்கினார்கள். இறைவனிடமிருந்து பாவத்தால் பிரிந்து வாழ்ந்த மக்களை தம் மரணத்தால் ஒன்று சேர்த்தவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் என்று எபேசியர் 2:14-19 தெளிவுரை தருகிறது. எனவே இயேசுதான் இன்று தன் சீடர்களுக்கு சமாதானத்தை வழங்குவதாக நற்செய்தி நமக்கு ஒரு அழகான குறிப்பை தருவதாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சமாதான தூதுவராக வந்த இயேசு பலரின் வியத்தகு செயல்களை செய்து பலரின் எதிர்ப்புக்கு ஆளானார். அதுதான் யதார்த்த உண்மை. பரிசேயர்களும் யூத குருக்களும் அவரை கொல்ல திட்டமிட்டனர். காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீடர்களின் ஒருவன் அவனை காட்டி கொடுத்தான். பேதுரு அவரை மறுதலித்தார். அவரது சொந்த இனத்தவராகிய மக்களே அவரை மலையிலிருந்து கீழே தள்ளி கொல்ல முயன்றார்கள். இவ்வளவு எதிர்ப்புகள் போராட்டங்களுக்கு இடையிலும் அவர் அமைதியின் அண்ணலாக திகழ்வதை நம்மால் உணர முடிகிறது. அவர் தந்தையிடம் இருந்தார், தந்தை அவருள் இருந்தார் என்று அவர் சித்தத்தை நிறைவேற்றினார். சமாதான பிரபு என்ற பட்டத்தையும் நம் ஆண்டவருக்கு அழகாக கொடுக்கலாம். எனவே இறைவனுடன் என்றும் இணைந்து இருப்பதால் தான் உண்மையான சமாதானம் அடங்கி உள்ளது. நாமும் பாவத்தை பகைத்து வாழும் போது இறைவனது கட்டளைகளை கடைபிடித்து பொழுது உண்மையான அமைதியை பெறுகிறோம். எதிர்ப்புகள், உற்றார் உறவினர் தாக்குதல்கள், நமது தோல்விகள் என்று எவையும் இந்த ஆன்மா அமைதியை அழித்துவிட முடியாது. இறைவன் அளிக்கும் இத்தகைய சமாதானத்தை உலகம் அழிக்கவே முடியாது என்பதை உணர்ந்து எது வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை நிலைத்திருந்து அவரது மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது அவர் நிறைவின் சமாதானத்தை தருகிறார் என்ற மேன்மையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இருளும் தீமையும் கடவுளின் பகைவனை குறிக்கின்றது. சாத்தானின் சதியால் தான் பாவம் இவ்வுலகில் முளைத்தது. அழகை ஆண்டவரை சோதித்தது. இயேசுவின் பாடுகளின் தொடக்கத்திலும் பாடுகளாகிய கசப்பான பாத்திரத்தை பருக வேண்டுமா என்ற சோதனை கொடுத்ததும் அழகைத்தான். ஆனால் சோதனை வென்று உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கல்வாரி நோக்கி நடந்தவர் நம் ஆண்டவர். ஆண்டவரின் மரண போராட்டம் கல்வாரியின் உச்சக்கட்டத்தை அடையும் என்பதை நாம் அனைவருமே அறிந்ததுதான். ஆனால் இதை காணும் சீடர்கள் கலங்க தேவையில்லை. ஏனெனில் இயேசு அங்கு பரம தந்தையின் திருச்சத்தத்தை நிறைவேற்றி வெற்றி வாகை சூடுவார். சிலுவை மரணத்தின் நம் இயேசுவின் கீழ்ப்படிதலை காண்கிற ஒரு பாக்கியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மக்கள் மீது அவர் கொண்டுள்ள அளவற்ற அன்பை முழுமையாக நாம் உணர வேண்டும். கல்வாரி மரணத்தை கண்டு இயேசு அஞ்சினார் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் இறுதியில் அதை அன்புடன் தழுவி கொள்ளுகிறார். இந்த துன்பக்கன்மை எனக்கு வேணுமா அப்படின்னு அவர் கெஸ்தமனி தோட்டத்துல கேட்கிறார். ஒருவேளை அவருக்கு உடலில் ஒரு பயம் ஏற்படுத்திருக்குமா அப்படின்னு இல்லை, ஆனா அதை அன்போடு தழுவி கொள்ளுகிறார். தோல்வி உற்று துவண்டு வீழ்ந்த போது
தோற்றமளித்தாலும் வெற்றி வீரராய் வெளிவருபவர் என்பது உறுதியாக அவர் உயிர்ப்பு நமக்கு சொல்லித் தருகிறது. விசுவாசத்தில் தம் சீடர்களை உறுதிப்படுத்தவே தன் பாடுகளை நமது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறார். நாமும் நமது வேதனையில் போராட்டத்தில் உறுதியுடன் போராட வேண்டும் என்பதையே அவர் நமக்கு முழுமையாக சொல்லித் தருகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று உயிர் தாண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் அமைதியின் மேன்மையை சொல்லி தந்திருக்கிறார். ஆனா எனக்கு கண்ட கழுதைக்கெல்லாம் தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்தி சமாதானத்தை இழந்து, பதவிக்கு ஆசைப்பட்டு உள்ள சமாதானத்தை இழந்து, பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு வாழ்க்கையின் சமாதானத்தை இழந்து வாழுகிற மனிதர்கள் மத்தியில் நான் இப்பேற்பட்ட மனிதனாக இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு கடந்து செல்லுங்கள். ஆசீர் உங்களோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையிலே நீர் தருகின்ற அந்த உன்னதமான சமாதான நிலையை பெற்றுக்கொண்டு வாழ உமது அருள் ஆசீர் நிலைத்திருக்க வார்த்தைகளை படித்து வாழ்வாக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.